Here comes lot number 6, S. Dikshita from 7th A2. Lot number 6, S. Dikshita from 7th A2. தமிழில் பிறந்து தமிழால் வளர்ந்து தமிழால் உயர்ந்து தமிழை உயர்த்திய தமிழ் சான்றோர்களை வணங்கி அவையோரே அதில் இருக்கும் பெரியோரே இன்றைய சிறியோரே நாளைய வரலாறு வருங்கால மேதைகளே எதிர்கால தேவைகளே எம் பள்ளி மாணவர்களே உங்கள் அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். என் பெயர் ச. தீக்ஷிதா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சுவாமி விவேகானந்தர் பொன்மொழிகள்: பொய் சொல்லி தப்பிக்காதே, உண்மையை சொல்லி மாட்டிக்கோள், பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது என்ற பொன்மொழி யாருடைய தெரியுமா? ஆம், விவேகானந்தர். இந்த கொடை விடுமுறையில் அவரை பற்றி புத்தகம் படிக்கும் மாபெரும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த புத்தகத்தில் என்னை ஈர்ந்த சில கருத்துக்களை உங்கள் முன் கூற விளைகிறேன். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் நோக்கங்கொண்டு உலகம் முழுவதும் பிரயாணம் செய்து வேதாந்த சமயத்தின் பெருமையை நிலைநாட்டியவர் சுவாமி விவேகானந்தர். தேச முன்னேற்றத்திற்கு அவர் கூறியுள்ள யோசனைகள் எல்லாம் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்து வனமாகும். அதனால்தான் அவரை பற்றி படிப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. நான் எடுத்துக்கொண்ட இப்புத்தகம் அத்தியாயங்கள் கொண்டது. முதல் அத்தியாயத்தில் சாஸ்திரம், ஆத்மவித்தை, சன்மார்க்கம், சாந்தம், இனிமை, அன்பு என்னும் இவற்றிற்கு இவ்வுலகில் இன்னமும் மேற்கூறிய துறைகளில் எல்லா தேசங்களிலும் இந்தியாவே முதன்மை பெற்றிருக்கிறதென்று நான் தைரியமாக கூற முடியும். ஆயிரம் வருஷங்களாய் இந்தியாவை எவராலும் அழிக்க முடியாது. இங்கிருந்து உயர்ந்த கருத்துக்களை அலைமேல் அலையாக கிளம்பி பரவி வந்திருக்கின்றன. வாழ்க்கை என்னும் சங்கீதத்துக்கு சயமே இங்கு சுருதியாக இயங்குகிறது. இந்தியாவை உயிர்நாடியாக சமயம் ஒன்றேயாகும். இந்தியாவை எவராலையும் அழிக்க முடியாது. அது மரணமின்றி நிமிர்ந்து நிற்கின்றது. ஆன்மாவே அதன் பின் பலமாயிருக்கும். இப்போது நான் விடை பெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். விவேகானந்தரின் பொன்மொழியில் இருந்து கருத்துக்களை எடுத்து கூறிய மாணவி தீக்ஷிகா அவருக்கு வாழ்த்துக்கள்.